வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு அலகு 6 யூனிட் 6ல் அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற யூனிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா இந்த சேனலை ஒரு 5 மினிட்ஸ் வியூ பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அலகு யூனிட் 6 அப்படிங்கிறத அணுக்கரு இயற்பியலை இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். முடியல அப்படின்னா 2 வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன். இதை கண்டினியூஸா பாருங்க. அறிமுகம். மனித இனம் அணுவை பற்றி தெரிந்து கொள்ள அதிக ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருக்கிறது. கிமு 400 கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரிட்டஸ் என்பவர் பருப்பொருள்களை அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் என கருதினார். இவை அணுக்கள் என அழைக்கப்பட்டன. அதாவது நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. பின்னர் 1803 ஜான் டால்டன் என்பவர் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதினார். பின்னர் ஜே தாம்சன் கேத்தோடு அதாவது எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்கள் ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். அதன் பின்னர் கோல்ட்ஸ்டீன் ஆனோட் அதாவது நேர்மின் கதிர்களை கண்டறிந்தார். பின்னாளில் அதனை புரோட்டான்கள் என்ற ரூதர்ஃபோர்ட் பெயரிட்டு அழைத்தார். மின்சுமையற்ற நியூட்ரான்களை 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்பவர் கண்டறிந்தார். தற்போது புரோட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் போன்ற அடிப்படை துகள்கள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. 1911 பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் எர்னால்ட் ரூதர்ஃபோர்ட் அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது என்று விளக்கினார். இது அணுக்கரு அதாவது உட்கரு என்று அழைக்கப்படுகிறது. அணுவின் அமைப்பை பற்றி நீங்கள் முந்தைய வகுப்புகளில் பயின்றுள்ளீர்கள். இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அணுவை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். கிபு 400 கிரேக்க தத்துவ அறிஞர்கள் டெமோக்ரிட்டஸ் பருப்பொருள்கள் எனவும் சுருக்க முடியாத சிறிய அலகுகள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பற்றி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அணு மக்கள் மாதிரியானவை ஜே ஜான்சன் அப்படிங்கிறவர் எதிர்மின்னதை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, கோல்ட்ஸ்டீன் என்பவர் நேர்மின் கதிர்களை கண்டுபிடிச்சாரு. அப்போ நியூட்ரான்களை ஜே ஜான்சன் சாட்விக் என்பவர் கண்டுபிடிச்சாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பற்றி கண்டுபிடிச்சாங்க. தற்போது புரோட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் என்ற அடிப்படையில் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. 1919 தான் இந்த ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது என்று விளக்கினார். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். கதிரியக்கம். கதிரியக்கம் அப்படின்னா என்ன? கதிரியக்க கண்டுபிடிப்பு. பிரெஞ்சு இயற்பியலர் ஹென்றி பெக்கரல்ஸ் 1896 ஆய்வு பணிகளை முடித்து வாரத்தின் இறுதியில் யுரேனியம் கலந்த கூட்டுப் பொருட்களை மேஜையில் விட்டு சென்றார். அதே மேஜையில் பதிவு செய்யப்படாத ஒளிப்பட தகட்டினையும் விட்டு சென்றிருந்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு வந்த மேஜையிலிருந்து ஒளிப்பட தகடு கதிரியக்கங்களால் பாதிக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்தார். இதை போலவே யுரேனியத்திற்கு அருகில் ஒளிப்பட தகடு வைக்கப்படும் போதெல்லாம் ஒளிப்பட தகடு பாதிக்கப்படுவதை கண்டார். யுரேனியம் ஒளிப்பட தகடுவை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதை உணர்ந்தார். இந்நிகழ்வு கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு யுரேனியம் கதிரியக்க தனிமமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அப்ப கதிரியக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு டேபிள் மேல வச்சு போயிருக்காரு. அப்போ ஒரு வாரம் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தாரு. அப்ப என்ன பண்ணாரு, யுரேனியத்தை போலவே மறுபடியும் ஒளிப்பட வைக்கும் போதெல்லாம் அதே மாதிரி பாதிக்கப்படுவதை கண்டாரு. அந்த ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த மாதிரி பண்ணாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யுரேனியம் ஒளிப்பட தகவை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை அதுல இருந்து வெளியிடுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இதை அவர் என்ன பேர் வச்சாருன்னா கதிரியக்கம் அப்படின்னு சொன்னாரு. கதிரியக்க அதன் பிறகுதான் யுரேனியம் அப்படிங்கிறது கதிரியக்க தனமா அதை அடையாளப்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து நாட்டில் இயற்பியலர் யார் அப்படின்னா மேரி கியூரி, அவரோட கணவர் பேர் பேரி கியூரி. 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, பிச் பிளான்ட் எனப்படும் ஒரு கருமை நேர சிறிய கதிரியக்க கனிம தாதுவில் இருந்து கதிரியக்கம் வெளிவரதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை யுரேனியத்தின் தாது என கருதியதா, அதனால அவங்க பெருசா அதை பத்தி வியப்படையவில்லை. இதிலிருந்து வெளியாகும் கதிர்கள் தூய்மையான யுரேனியத்திலிருந்து வரும் கதிர்களுடைய அதிக செறிவுடன் இருப்பதை அறிந்தனர். அப்போ அதை விட என்ன பியூரா இருக்கிற யுரேனியத்திலிருந்து ஒரு கதிரை விட அதிகமா வந்துச்சு. இதனால என்னாச்சு அப்படின்னா,
ஸோ இருப்பினும் பிட்ச் பிளான்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவுடையது என்பதை உணர்ந்தனர். ஸோ பிட்ச் பிளான்ட்லேருந்து வெளிவர ரேடியேஷன் வந்து ஸோ கதிரியக்கம் வந்து எப்படி இருக்குன்னா யுரேனியத்தை விட கம்மியாக இருந்தது. ஸோ வேறு சில பொருட்களை தாதுவில் இருப்பதாக முடிவு செய்தனர். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அதில் வேற ஏதாவது இருக்குது அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க. அவற்றை பிரித்தெடுக்கும் போது அதில் தெரிந்திராத வேதிப்பொருட்கள் கொண்ட புதிய பொருட்கள் இருப்பதையும் கண்டுபிடித்தனர். ஸோ யுரேனியத்தை போன்று இப்புதிய பொருட்களும் கதிரியக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இப்புதிய பொருளுக்கு ரேடியம் என பெயரிட்டு அழைத்தனர். இக்கதிரியக்க தனிமங்கள் செறிவு மிகுந்த கதிர்களான ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களே வெளியிடுறது. ஸோ அப்போ யுரேனியம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா ரேடியம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒரு கதிரியக்க தனிமம். அதில் என்னென்ன கதிர்கள் வருதுன்னா ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களையும் அது வெளியிடுது. ஸோ கதிரியக்கத்தின் வரையறை. சில தனிமங்கள் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன. இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறுகின்றன. இந்நிலைவே கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. ஸோ கதிரியக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும், உட்கருக்கள் நிலையற்றவையாக இருக்கு. இந்த உட்கருக்களை என்ன பண்ணுறது அப்படின்னா சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாற்றுகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது சில தனிமங்களில் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வை கதிரியக்கம் எனவும் இந்நிகழ்விற்கு உட்படும் தனிமங்கள் அனைத்தும் கதிரியக்க தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா அணுக்கருக்கள் வந்து சிதைவடைந்து ஆல்பா, பீட்டா கதிர்களை வந்து வெளியிடுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கதிரியக்கம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த தனிமங்கள், இந்த கதிரியக்கத்தை வெளியிடுற தனிமங்கள்லாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம், என்னென்ன அழைக்கிறோம் அப்படின்னா கதிரியக்க தனிமங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இயற்கை கதிரியக்கம். ஸோ இயற்கையிலே கதிரியக்கம் வந்து என்னென்னத்தில் விடுது அப்படின்னா யுரேனியம் மற்றும் ரேடியம் போன்ற தனிமங்கள் கதிரியக்கத்திற்கு உட்பட்டு எவ்வித மனித குறுக்கீடுகளும் இன்றி கதிர்வீச்சுகளை வெளியிடுகின்றன. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா தானாவே கதிரியக்கங்களை எந்த ஒரு தூண்டுதலும் இன்றி தானாவே கதிரியக்கங்களை வெளியிடுது. சில தனிமங்கள் புறத்தூண்டுதலின்றி தன்னிச்சையாக கதிர்வீச்சுகளை வெளியிடுகின்றன. இதனை இயற்கை கதிரியக்கம் என அழைக்கிறோம். அதாவது ஆர்டிபிஷியலா பண்ணாம அதுவே தானாவே கதிரியக்கங்களை வெளியிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கை கதிரியக்கம் என அழைக்கிறோம். ஸோ அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்கள் வெளியிடும் திறன் பெற்றவை. அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து 82க்கு அதிகமாக இருக்கிறது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா தானாவே என்ன பண்ணுது ரேடியேஷனை எமிட் பண்ணுது. ஸோ அப்போ எடுத்துக்காட்டா என்ன சொல்றோம்னா யுரேனியம், ரேடியம் இன்னும் பிற அணு எண் 82 விட குறைவாக உள்ள 2 தனிமங்களை இதுவரையில் கதிரியக்க தனிமை வாய்ந்த என அடையாளம் காணப்பட்டுள்ளது. என அவை டெக்டீனியம் மற்றும் புரோமித்தியம். ஸோ இந்த தனிமங்களின் அணு எண்கள் முறையே 43 மற்றும் 61. ஸோ அப்போ 82 விட கம்மியாக இருந்து நேச்சுரலாகவே வந்து கதிரியக்கத்தை வெளியிடுறது என்ன அப்படின்னா டெக்டீனியமும் புரோமித்தியமும் 2 மட்டும்தான். ஸோ அதோட அணு எண் என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 43 மற்றும் 61. ஸோ செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். ஸோ ஆர்டிஃபிஷியலான வந்து ரேடியேஷன் அப்படின்னா என்ன, அல்லது இன்டியூஸ்டு ரேடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்கள் கதிரியக்க தனிமங்களாக மாறும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று பெயர். இதனை மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் எனவும் கூறலாம். அதாவது செயற்கை என்ன பண்றோம் அப்படின்னா எதையா ஒரு காம்பவுண்ட் வச்சு என்ன பண்ணுறோம்னா நார்மலாக இருக்கிற காம்பவுண்ட் வந்து தூண்டப்படும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அது கதிரியக்கங்களை வெளியிட்டுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படின்னா மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம்னு சொல்லலாம். ஸோ 1934 இம்மாதிரியான கதிரியக்கத்தினை ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் ஆகியோர் கண்டறிந்தனர். ஸோ போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்களின் உட்கருக்களை ஆல்பா துகள்களை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்ட செயற்கை கதிரியக்கங்களை வெளியிடுகின்றன. ஸோ இக்கதிரியக்கத்தில் கட்புலனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியாகின்றன. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணாங்கன்னா 1934 ஜைரின் கியூரி, எஃப் ஜோலியட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ போரான், அலுமினியம் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் ஆல்பா துகள்களை கொண்டு ஆல்பா பார்ட்டிகளை கொண்டு அதை மேலே மோதும் போது பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ அது கதிரியக்கத்தை வந்து செயற்கையாக கதிரியக்கத்தை வெளியிடுறதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இக்கதிரியக்கத்தில் கட்புலனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியாகின்றன. ஸோ அதிலிருந்து என்ன வச்சுன்னா கதிரியக்கங்களும் சில துகள்களும் அடிப்படை துகள்களும் வெளியாகின்றன. ஸோ கதிரியக்கத்தின் சிதைவின் போது கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் உட்கரு ஸோ தாய் உட்கரு என்றும் சிதைவிற்கு பிறகு உருவாகும் கரு செய் உட்கரு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து போரானை வச்சு பம்பார்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் தாய் உட்கரு அப்படின்னு சொல்றோம். ஸோ அது சிதைவடைஞ்சு பொருள் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றோம் அப்படின்னா செய் உட்கரு என அழைக்கின்றோம். செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும்
துகள்கள் எரிதுகள்கள் அல்லது எரிபொருள் என்றும், சிதைவிற்கு பிறகு உருவாகும் துகள்கள் விடுதுகள்கள் என்றும் பெயரிடப்பட்டுள்ளன. ஸோ அதாவது நாம் கதிரியக்கத்தை தூண்ட பயன்படுத்துறதுக்கு உண்டான பொருள்கள் பயன்படுத்தும் துகள்களை நாம் என்னன்னு சொல்றோம்னா எரித்துகள்கள் அல்லது எரிபொருள் அப்படின்னு சொல்றோம். சிதைவிற்கு பின்னாடி கிடைக்கிற அந்த துகள்களை நாம் என்ன சொல்றோம்னா விடுதுகள்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ எரிதுகள்கள் நிலையற்ற தாய் உட்கருவினில் மோதும் போது தன்னிச்சையான விடுதுகள்களை வெளியேற்றி சேய் உட்கருவாக மாறுகிறது. ஸோ செயற்கை கதிரியக்கம் இயற்கை கதிரியக்கத்துக்கும் உள்ளான கதிரியக்கம் ஒப்பீடு. ஸோ இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு நிகழ்வாகும். ஸோ இது அப்போ செயற்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகும். ஸோ இதில் என்ன மாதிரியான கதிர்கள் உமிழப்படுகின்றன, ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன. ஸோ செயற்கை கதிரியக்கத்தில் எப்படி அப்படின்னா பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன. ஸோ இது தன்னிச்சையான நிகழ்வு, இது தூண்டப்பட்ட நிகழ்வு. ஸோ இவை பொதுவாக 83 விட அதிக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. ஸோ இவை பொதுவாக 81 விட குறைவாக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. ஸோ இதை கட்டுப்படுத்த முடியாது. இது இயற்கை கதிரியக்கம், இதை கட்டுப்படுத்த முடியாது. இது செயற்கை கதிரியக்கம், இதனை கட்டுப்படுத்த முடியும். ஸோ எக்ஸ் மற்றும் ஒய் என்பது முறையே தாய் மற்றும் சேய் உட்கரு என குறிப்பிட்டால் ஸோ அணுக்கரு சிதைவு கீழ்கண்டவாறு குறிப்பிடப்படுகிறது. ஸோ எக்ஸ் ஒய். ஸோ N மற்றும் A மற்றும் B என்பது எரித்துகள்கள் மற்றும் விடுதுகள்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ எக்ஸாம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிலியம், அதாவது பெரிலியம் 49 அப்படிங்கிற எலிமெண்ட் ஹீலியம் கூட இதாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் 613 அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. இது அன்ஸ்டேபிள். இந்த கார்பன் 613 அப்படிங்கிறது ஸோ கார்பன் 612ஆகவும் ஒரு நியூட்ரானாகவும் மாறுது. ஸோ மேற்கண்ட அணுக்கரு வினையில் ஸோ கார்பன் C613 என்பது நிலைப்புத்தன்மை அற்றது, கதிரியக்கத்தன்மையுடையது. இவ்வினை பெரிலியம் ஸோ ஆல்பா நியூட்ரான் கார்பன் C612 என குறிப்பிடப்படுகிறது. ஸோ அப்போ பெரிலியம் பிளஸ் ஹீலியம் கிவ்ஸ் கார்பன் பிளஸ் நியூட்ரான் அப்படிங்கிறது கிடைக்குது. கதிரியக்கத்தின் அலகு. கதிரியக்கத்தை நம்ம என்ன யூனிட்ல சொல்றோம் அப்படின்னா ஸோ கியூரி அப்படிங்கிற என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கதிரியக்கத்தின் தொன்மையான அலகாகும். ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் அது ஒரு கியூரி எனப்படும். அது தோராயமாக 1 கிராம், அதாவது ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமமாகும். ஒரு கியூரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவாகும். ஸோ அப்போ இது கியூரி சொன்னது. அடுத்தது ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னாருன்னா இது கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகாகும். கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁻6 எனில் அது ஒரு ரூதர்ஃபோர்டு என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு ரூதர்ஃபோர்டு சொன்னார். அதாவது ரூதர்ஃபோர்டு RD = ஒரு வினாடி நேரத்தில் 10⁻16 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படின்னு சொன்னாரு. ஸோ பெக்குரல் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா பெக்குரல் BQ. ஸோ கதிரியக்கத்தின் பன்னாட்டு அதாவது SI அளவுகளில் பெக்குரல் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்குரல் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ அவங்க கண்டுபிடிச்சது அவங்களோட பேர்லயே யூனிட்டா வச்சாங்க. ஸோ ரான்ஜன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார், ரன்ஜன் என்பது ஸோ காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு. ஸோ ஒரு ரான்ஜன் என்பது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.5 × 10⁻⁻4 கூலும் மீட்டர்களை உருவாக்கும் அளவுக்கு அளவாகும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்கள். ஸோ கதிரியக்கத்திற்கு உட்படும் கதிரியக்க உட்கரு செறிவுமிக அல்லது அபாயகரமான கதிர்களை உமிழ்கின்றன. ஸோ வழக்கமாக அவை 3 கதிரியக்க துகள்களாக தரப்பட்டுள்ளது. ஆல்பா பீட்டா காமா கதிர்களாகும். இவை என்ன சொல்றோம் அப்படின்னா கதிரியக்க கதிர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆல்பா பீட்டா காமா கதிர்களோட பண்புகள் என்ன அப்படின்னா இந்த 3 கதிர்களின் பண்புகள் சில ஒற்றுமைகளும் சில வேற்றுமைகளும் காணப்படுகின்றன. இவை கீழே அட்டவணையில கொடுத்திருக்கு. ஸோ ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் பண்புகள் ஆல்பா பீட்டா காமா. ஸோ தன்மை என்ன அப்படின்னா 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்பா கதிர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ பீட்டா கதிர்கள் அப்படின்னா இவை அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் ஆகும். எலக்ட்ரான்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பீட்டா கதிர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ காமா கதிர்கள் அப்படிங்கிறது இவை போட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் ஆகும்.
ஸோ அதுக்கு அடுத்தது இதனோட சார்ஜஸ் என்ன, மின்சுமை அப்படின்னா நேர்மின் சுமை கொண்ட துகள்கள் ஆகும். ஒவ்வொரு ஆல்பா துகள்களும் மின்சுமை ஸோ +2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் வந்து ஆல்பா கதிர்களோட மின்சுமை. அது பீட்டா கதிர்களோட மின்சுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மைனஸ், அதாவது எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் மின்சுமை. பீட்டா கதிர்களோட மின்சுமை இது எதிர் மின்சுமை கொண்டது. ஸோ காமா கதிர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவை மின்சுமை அற்றவை, இவை நடுநிலை துகள்கள். அதாவது காமா துகள்களின் மின்சுமை 0, அதாவது சுழி. ஸோ அயனியாக்கும் திறன், அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஸோ ஆல்பாவுக்கு என்ன சொல்லணும்னா ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்கும் காமா துகள்களோட 10,000 மடங்கும் அதிகம். ஸோ பீட்டாவை எடுத்துக்கிட்டு அப்படின்னா இதன் அயனியாக்கும் திறன் மிகவும் குறைவு. காமா கதிர்கள் எடுத்துக்கிட்டா ஒப்பீட்டளவில் மிகவும் குறைந்த அயனியாக்கும் திறன் பெற்றவை. ஸோ அதுக்கு அடுத்து ஊடுருவும் திறன். ஸோ மிகவும் குறைந்த ஊடுருவு திறன் உடையது, அதாவது தடிமனான தாளை கொண்டுள்ள இவற்றை தடுத்து விட முடியும். ஊடுருவும் திறன் இதுக்கு கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்பா கதிர்களை விட அதிக ஊடுருவு திறன் கொண்டது, மெல்லிய தகட்டின் வழியே ஊடுருவி செல்லும். பீட்டா கதிர்களை விட மிக அதிக ஊடுருவு திறன் கொண்டவை, தடிமனான உலோகத்துகள் வழியாக கூட ஊடுருவி செல்லும். ஸோ அதுக்கு அடுத்தது மின் மற்றும் மின்காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னா மின் மற்றும் மின்காந்த புலங்களை விளக்கமடைய செய்யும். இது என்ன பண்ணுன்னா மின் மற்றும் காந்த புலங்களின் விளக்கமடையும். ஆனால் ஆல்பா துகள்கள் விலகலடையும் திசைக்கு எதிரான திசையில் விளக்கமடையும். இது பார்த்தோம் அப்படின்னா மின் மற்றும் காந்த புலங்களால் விலகல் அடையாது. ஸோ திசை வேகம், ஒளியின் திசை வேகம் 1/10 முதல் 1/20 மடங்கு வரையிலான திசை வேகத்தில் செல்லும். ஸோ இது வந்து ஒளியின் திசை வேகத்தில் 9/10 மடங்கு திசை வேகத்தில் செல்லும். ஸோ இது ஒளியின் திசை வேகத்தில் செல்லும். ஸோ இது ஒவ்வொன்றும் இதுக்குண்டான டிஃபரன்ஸ். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கதிரியக்கு இடப்பெயர்வு விதி. ஸோ கதிரியக்க இடப்பெயர்வு விதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதை கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் மூலம் 1919 சாடி மற்றும் பஜான் விளக்கினர். கதிரியக்க சிதைவு விதி கீழ்கண்டவாறு கூறப்படுகிறது. கதிரியக்க சிதைவு விதி என்ன சொல்றது அப்படின்னா கதிரியக்க தனிமம் ஒன்று ஒரு ஆல்பா துகளை உமிழும் போது அதன் நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 என்ற அளவில் குறைந்து புதிய செய்கரு உருவாகும். அதாவது அதன் நிறை எண். ஸோ அணு எண் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிறதா அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ யுரேனியம் 92 238 இருக்கிற அப்படின்னா கீழே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணு எண்ணு சொல்லுவோம். மேலே இருக்கிறத நிறையன்னு சொல்லுவோம். இதை பேரண்ட், அதாவது தாய் அணு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து உருவாகும் சேயன் எப்படி உருவாகும்னு இதில் இந்த விதியில் சொல்லுது அப்படின்னா அதன் நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 என்ற அளவில் குறைந்து புதிய உட்கரு உருவாகும். அதை விட 2 கம்மியாகவும் அதில் 4 கம்மியாகவும் உருவாகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகள்களை உமிழும் போது, இது ஆல்பா உமிழ்களை உமிழும் போது, கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகள்களை உமிழும் போது அதன் நிறை எண்ணில் மாறாமலும் அணு எண்ணில் 1 அதிகரித்து புதிய செய்கரு உருவாகும். ஸோ பீட்டா துகள்களை ஒருவேளை உமிழ்ச்சு அப்படின்னா நிறை எண்ணில் மாறாமலும் ஸோ அப்போ அணு எண்ணில் மட்டும் 1 அதிகரித்தும் அப்போ புதிய செய்கரு உட்கரு உருவாகும். இதுதான் வந்து கதிரியக்க இடப்பெயர்வு விதி. ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்பா சிதைவு. ஸோ இப்போ ஆல்பா சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்பா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது ஆல்பா சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ ஆல்பா சிதைவு அப்படின்னு என்ன சொல்றோம், ஒரு அணுக்கரு நிலை நடக்கும் போது ஒரு உட்கரு என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்பா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்கிட்டாங்க யுரேனியம் 238 238 சிதைவடைந்து ஆல்பா துகள்களை உமிழ்ந்து தோரியம் 234 ஆக மாறுகிறது. ஸோ இப்போ ஆல்பா சிதைவு. ஸோ கதிரியக்க இடப்பெயர்வு விதி பிரகாரம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆல்பா துகள்களை உமிழ்ந்தது அப்படின்னா அதனோட நிறை எண்ணில் 4 குறையும் சொன்னோம். ஸோ நிறை எண்ணில் 238 4 குறைஞ்சி 234 கிடைக்குது. அதுக்கடுத்து அணு எண்ணில் 2 என்ற அளவில் குறைந்து புதிய செய் உருவாகும் அப்படின்னு சொன்னோம். அணு எண்ணில் 2 குறைஞ்சி 90 கிடைக்குது. ஸோ தோரியம் அப்படிங்கிறது கிடைக்குது. இது வந்து சிதைவு எது பிரகாரம் நடக்குதுன்னா கதிரியக்க இடப்பெயர்வு விதியின் பிரகாரம் நடக்குது. ஸோ ஒரு தாய் உட்கருவானது ஆல்பா சிதைவடைந்து அதன் நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 குறைந்து புதிய சேகர் என்பதையே படம் 6.1 விளக்குகிறது. ஸோ அதுக்கே சொல்றோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யுரேனியம்
92 238. ஸோ ஆல்ஃபா சிதைவடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ 4 நிறைய 4 குறைஞ்சி தோரியம் 234, அணு எண்ணில் 2 குறைஞ்சி 290 நமக்கு கிடைக்குது. ஸோ ஹீலியம் அப்படிங்கிற நமக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்தது பீட்டா சிதைவு அப்படின்னு என்ன சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கடு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவான பீட்டா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுடைய சேய் உட்கருவாக மாறுவது பீட்டா சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா சிதைவு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் பீட்டா சிதைவும் சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பாஸ்பரஸினோட பீட்டா சிதைவு. ஸோ பீட்டா சிதைவு பாஸ்பரஸ்க்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னா, பாஸ்பரஸ் ஸோ அணு எண் 15, நிறை எண் 32. ஸோ பீட்டா சிதைவு ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ பீட்டா சிதைவின் போது நிறை எண்ணில் எவ்வித மாறுபாடும் இல்லாமல், ஸோ அப்போ 32 அப்படிங்கிறது அப்படியே கிடைக்கும். அப்போ சல்ஃபர் 32, அணு எண்ணில் மட்டும் 1 அதிகரிக்கும், 15லிருந்து 16 கிடைக்கும். ஸோ ஒரு பீட்டா சிதைவு எலக்ட்ரான் வந்து இங்கே வெளியில வரும். ஸோ அணுக்கரு வினையில் தோன்றும் புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறை எண்ணில் அல்லாமல் அணு எண்ணால் அறியப்படுகிறது. அதுக்கடுத்தது காமா சிதைவு. ஸோ காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றம் அடைகிறது. அதன் அணு எண் மற்றும் நிறை எண்ணில் மாற்றம் ஏதும் அல்லாமல் அதே அளவில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது என்னன்னா அணுக்கரு பிளப்பு. ஸோ அப்போ நியூக்ளியர் ஃபிஷன் வரையறை. ஸோ யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 அல்லது சிறு உட்கருக்களாக பிளப்புற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என்பதை 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர் ஆட்டோ ஹான் மற்றும் எஃப் ஸ்டாட்மேன் கண்டறிந்தனர். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ யுரேனியம் இருக்குது அப்படின்னா அதனோட உட்கருவை என்ன பண்ணுறோம்னா நியூக்ளியஸை வச்சு தாக்குறோம் அப்படின்னா, தாக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அது அணுக்கரு பிளவு அடைஞ்சு அது 2 ப்ராடக்டும் ஸோ அது கூட சில நியூட்ரான்ஸையும் நமக்கு கொடுக்குது, ப்ளஸ் அது கூட ஆற்றலையும் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை அணுக்கரு பிளப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 1939 ஜெர்மன் அறிஞர் யார் கண்டுபிடிச்சானா ஆட்டோஹான் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று 2 உட்கருக்களாக மாறும்போது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு அணுக்கரு பிளப்பு என்று அழைக்கப்படுகிறது. அணுக்கரு பிளப்புக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, யுரேனியம் 92 235 இருக்கிறத நியூட்ரானை வச்சு நாம் என்ன பண்றோம் அப்படின்னா தாக்கணும் அப்படின்னா அணுக்கரு பிளவு ஏற்பட்டு அப்போ பேரியம் 56 141, அதுக்கடுத்து கிரிப்டான் 36 92, இது கூட 3 நியூட்ரான்ஸும் கிடைக்கும், பிளஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்றோம் ஹீட் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்றோம். அப்போ அணுக்கரு பிளவு போது அப்ப என்ன ஆகும்னா நியூட்ரானை வச்சு யுரேனியம் 92 235 தாக்கணும் அப்படின்னா அப்ப அன்ஸ்டேபிளா யுரேனியம் 92 236 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகும்னா 2 ப்ராடக்டும் பிளஸ் 3 நியூட்ரான்ஸும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா அணுக்கரு பிளப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு பிளவிற்கும் 3.2 × 10⁻⁻11 J அளவிற்கான சராசரி ஆற்றல் வெளியாகிறது. அணுக்கரு பிளவிற்கு ஸோ இந்த மேலே இருக்கிற படத்தை வச்சு தான் நம்ம விளக்குறோம். பிளவிற்கு பிளவுக்குட்படும் பொருள்கள். ஸோ கதிரியக்க பொருள்கள் ஒன்று நியூட்ரான்களால் உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள்கள் பிளவுக்குட்படும் பொருள்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு யுரேனியம் 235, புளுட்டோனியம் 239 மற்றும் புளுட்டோனியம் 241. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றோம்னா கதிரியக்க பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்குட்படுவதில்லை. எடுத்துக்காட்டாக இயற்கையில் 99.28% யுரேனியமும் 238 தனிமமும் மீதமுள்ள 0.72% யுரேனியமும் 235 தனிமமும் கிடைக்கிறது. இவற்றில் யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படுவதில்லை. அதே வேளையில் யுரேனியம் 35 மட்டும் பிளவுக்கு உட்படும் பொருளாகும். ஸோ அப்போ சிலது மட்டும்தான் பிளவுக்கு உட்படுது, மற்றதெல்லாம் பிளவுக்கு உட்படுறது இல்லை. சில பிளவுக்கு உட்படாத சில கதிரியக்க தனிமங்களை நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் பிளவுக்கு உட்படும் பொருளாக மாற்ற முடியும். இவை வளமிக்க பொருள்கள், அதாவது வளமை பொருள்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது
238 அப்படிங்கிறது என்னன்னா கதிரியக்க தனிமங்களா இருக்காது. ஸோ இதை என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ நியூட்ரான்களை வந்து கவர செய்து அது மூலயமா என்ன பண்றோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்றோம்னா பிளவுக்கு உட்படுத்துறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவை வந்து பிளவுக்கு உட்படும் பொருள்களாக மாறும். ஸோ இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வளமிக்க பொருள்கள், அதாவது வளமை பொருள்கள் என்ன அழைக்கிறோம். எடுத்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240 அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து வளமை பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ தொடர்வினை நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ யுரேனியம் 235 அணுக்கரு வினை நியூட்ரான்களை கொண்டு தாக்கும் போது பிளவுக்குட்பட்டு 3 நியூட்ரான்கள் வெளிப்படுகின்றன. இந்த 3 நியூட்ரான்களும் அடுத்து வரும் 3 யுரேனியம் உட்கரு பிளவிற்கு காரணமாக அமைந்து 9 நியூட்ரான்களை வெளிவிடுகிறது. இந்த 9 நியூட்ரான்களும் மீண்டும் அடுத்து 27 நியூட்ரான்களை உருவாக காரணமாகின்றன. இதுபோல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே இது தொடர்வினை என அழைக்கப்படுகிறது. அதாவது நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த தொடர்வினையில் தன் பரவுதல் நிகழ்வதன் மூலம் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருக தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடைகின்றன. ஸோ தொடர்வினையை கட்டுப்பாடான தொடர்வினை மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர்வினை என 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நியூட்ரான் யுரேனியத்து கூட ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம தாக்கு நடத்தணும் அப்படின்னா அப்போ 2 ப்ராடக்டும் ப்ளஸ் 3 நியூட்ரான் கிடைக்குது. இந்த 3 நியூட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்து ஒரு யுரேனியத்து கூட ரியாக்ட் ஆகும்போது அப்போ ஒரு சிங்கிள் அணுக்கரு பிளப்புல 3 கிடைச்சது அப்படின்னா அடுத்தது 3 × 3 அப்படின்னா 9, 9 × 3 27, 27 3 அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா அத்தனை தொடர்வினையா நிகழ்கிறது. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொடர்வினை நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த தொடர்வினை வந்து நம்ம 2 டைப்பா சொல்றோம். ஒன்று கட்டுப்பாடான தொடர்வினை, ஒன்று கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். ஸோ இப்போ கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா என்ன சொல்றோம்னா கட்டுப்பாடான தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை 1 அல்லது என்ற அளவில் பராமரிக்கப்படுகிறது. அதாவது உட்கவரும் பொருட்களை கொண்டு வெளிவரும் நியூட்ரான்களில் ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் தொடர்வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்களை உட்கவரப்படுகின்றன. ஸோ கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எனர்ஜி கிரியேட் பண்றதுக்கு இந்த கட்டுப்பாடான தொடர்வினை அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நியூக்ளியர் மெட்டீரியல் என்ன பண்றோம் அப்படின்னா அப்போ தொடர்வினை நிகழ்வு வச்சு பண்ணும்போது அதுல ஒரு அணுக்கரு பிளவுல 3 நியூட்ரான்கள் வெளிவருது அப்படின்னா 2 நியூட்ரானை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருவோம். ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்வினைக்கு அனுமதிப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த தொடர்வினைக்கு அந்த ஒன்று மட்டும் தான் என்ன போகும்னா போகும். ஸோ அப்போ ஆகையால் வினையானது கட்டுப்பாடான வினையாக தொடர்கிறது. இத்தொடர்வினையின் மூலம் வெளியேற்றப்படும் ஆற்றல் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்துகிறது. ஸோ அந்த ஆக்கப்பூர்வமான முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அணுக்கரு உலையில நம்ம பயன்படுத்துற ஸோ இத்தொடர்வினையின் மூலம் வெளியேற்றப்படும் ஆற்றல் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அணுக்கரு உலையில் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலை உருவாக்கும் கட்டுப்பாடான தொடர்வினையை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நமக்கு வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அதாவது கூடங்குளம் பவர் ஸ்டேஷனு, கல்பாக்கம் இந்த மாதிரி இருக்கிற பவர் ஸ்டேஷன் எல்லாம் ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடான தொடர்வினை மூலம் தான் நமக்கு வந்து ரெகுலரான எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ கட்டுப்பாடற்ற தொடர்வினை. ஸோ இவ்வகை தொடர்வினையில் எண்ணற்ற நியூட்ரான்கள் பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமாக பிளவு பொருட்களும் உருவாகின்றன. இதன் முடிவில் ஒரு வினாடிக்குள் அதிகமான ஆற்றல் வெளியேறுகிறது. இவ்வகை தொடர்வினையை பயன்படுத்தி அணுகுண்டு வெடித்தல் நிகழ்த்தப்படுகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற தொடர்வினை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யுரேனியம் 92 235 ஒரு நியூட்ரானை வச்சு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா ஸோ அப்போ 2 சின்ன ப்ராடக்ட்டும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நியூட்ரான்ஸும் கிடைக்குது. இந்த நியூட்ரான்ஸ் என்ன ஆகுனா அடுத்தடுத்து யுரேனியம் 92 கூட 2 நியூட்ரான்ஸ் கூட 2 யுரேனியத்து கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ இதே மாதிரி அடுத்த 2 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இதில் 2 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இது மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஒரு தொடர்வினையா போய்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினை நம்ம எங்க வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா அணுகுண்டு வெடிச்சல்ல இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினையில தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒவ்வொன்று வெடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போதும் அப்போ நிறைய ஹீட் எனர்ஜி வந்து என்ன பண்ணும் வெப்பம் வெளியில வரும். ஸோ இந்த வெப்பம் தான் வந்து என்ன பண்ணுறோம் ஆட்டம் பாம்பு போட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா அணுகுண்டு போட்டோன்னே பெரிய அழிவை ஏற்படுத்துது. மாறுநிலை நிறை அணுக்கருவின் பிளவின் போது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியாகின்றன. ஆனால் எல்லா நியூட்ரான்களும் அடுத்தடுத்த பிளவினை உண்டாக்கும் என்பதை உறுதியாக கூற இயலாது. சில நியூட்ரான்கள் பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறுகின்றன. இதனை நியூட்ரான்கள் கசிவு எனலாம். மேலும் சில நியூட்ரான்கள்
பிளவுக்கு உட்படாத பொருள்கள் கவர்கின்றன. அதாவது இப்ப நம்ம ஒரு பிளவு ஆகும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா அதுல இருந்து 2 ப்ராடக்ட் கிடைக்குது, 2 அல்லது 3 நியூட்ரான்ஸ் வெளிவரும் அப்படின்னு சொல்றோம். அந்த 2 நியூட்ரான்ஸ் அந்த 3 நியூட்ரான்ஸும் அடுத்து ஒரு யுரேனியத்துக்கு கூட, அதாவது அணுக்கரு பிளவு மூலக்கூறு கூட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது வினை நிகழாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த அமைப்பில இருந்து அந்த இடத்துல இருந்து வெளியேறலாம். இது என்ன சொல்றோம் அப்படின்னா நியூட்ரான் கசிவு. அந்த ரியாக்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து அது வெளியில போயிடலாம். போயிருச்சு அப்படின்னா இதை நியூட்ரான் கசிவு அப்படின்னு சொல்றோம். மேலும் சில நியூட்ரான் பிளவுக்கு உட்படாத பொருள்கள் உட்கவர்கின்ற அந்த நியூட்ரான்களை வந்து என்ன சொல்றோம்னா பிளவுக்கு உட்படாத பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உட்கவர்ந்து வச்சுக்குது. இவ்விரு காரணிகளால் நியூட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. அப்ப என்ன ஆகுது, நியூட்ரானோட எண்ணிக்கை அங்க குறைஞ்சு போயிருது. அதனால தொடர்வினை நிறைவதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் நியூட்ரான்களின் உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு பிளவிற்கு உட்படும் பொருட்களின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிலை மதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். இந்நிறை வந்து என்ன சொல்லணும்னா மாறுநிலை நிறை என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த தொடர்வினையை தொடர்ந்து நிலை நிறுத்துவதற்கு தேவையான பிளப்பு பொருள்களின் குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறை என அழைக்கலாம். அது நாம் சூழல், அடர்த்தி மற்றும் பிளக்கப்படும் பொருளின் அளவு ஆகியவற்றை சார்ந்தது. மாறுநிலையை விட நிறையை விட பிளப்பு பொருட்களின் நிறை குறைவாக இருந்தால் அதனை குறைமாறு நிலை சப்கிரிட்டிக்கல் மாஸ் எனலாம். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருட்களின் நிறை அதிகமாக இருந்தால் அதை மிகை மாறிலி நிறை அல்லது மீ மாறிலி நிறை சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் என அழைக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நியூட்ரான் ஒரு அணுக்கரு மெட்டீரியல் வந்து நியூட்ரான் கூட ரியாக்ட் ஆகி 2 நியூட்ரான்ஸ் கிடைக்கும், 2 அல்லது 3 கிடைக்கலாம். இது கிடைச்சது அப்படின்னா இது இந்த ரியாக்ஷன்ஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து இது என்ன போயிடலன்னா வெளியில போயிடுச்சு அப்படின்னா அதான் அணுக்கரு. அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நியூட்ரான் இழப்பு அப்படின்னு சொல்றோம். அல்லது ஏதாவது ஒரு மெட்டீரியல் இதை வந்து கவர்ந்து வச்சுக்கிட்டாலும் என்ன ஆகுதுன்னா அணுக்கரு பிளப்பு அப்படிங்கிறது கண்டினியூஸா நடக்காது. ஸோ அணுக்கரு பிளப்பு நடக்கணும் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஃபிஷனபிள் மெட்டீரியல் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு இருக்கணும். அந்த நிலையை விட அதை என்ன சொல்றோம் அப்படின்னா மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாறுநிலை நிறையை விட அணுக்கரு பொருளினோட நிறை வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதை குறைமாறு நிலை, அதாவது சப்கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றோம். மாறுநிலை நிறையை விட அணுப்பொருளினோட நிறையானது அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்றோம். சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸா இருந்தது அப்படின்னா அணுக்கரு பிளப்புலாம் நடக்கும். ஸோ அணுகுண்டு கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அணுகுண்டு செயல்படுகிறது. ஸோ கட்டுப்பாடற்ற தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளப்பு வினையையும் பெருக்கு தொடர் வினைகள் கட்டுக்கடங்காமல் பெருகுகின்றன. மிக குறுகிய காலத்தில் அதிக ஆற்றலுடன் கூடிய பெருவெடிப்பு நிகழ்கிறது. ஸோ அப்போ எப்படி நடக்குது அப்படின்னா தொலை கட்டுப்பாட்டு முறையில் வேதிப்பொருட்கள் வெடித்தல். ஸோ இயங்கும் உருளை. ஸோ இப்போ இயங்கும் உருளையிலிருந்து என்னாச்சு அப்படின்னா ஸோ மாறுநிலை நிறையை விட குறைவானது. அப்போ 2ம் ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னா இயங்கும் உருளை வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ வெடிச்சிருது. ஸோ இதுதான் அணுகுண்டு. அணுகுண்டினோட அமைப்பு. அணுகுண்டில் குறைமாறு நிலை கொண்ட பிளவுக்குட்படும் பொருள்களின் ஒரு சிறு பகுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறு பகுதியானது உருளை வடிவ வெற்றிடத்தை கொண்டுள்ளது. ஸோ வெற்றிடத்திற்கு பொருந்தும் வகையில் உருளை வடிவ பிளவிற்குட்படுத்த பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. ஸோ அப்போ அதன் நிறை மாறு நிறையை விட குறைவாக இருக்க வேண்டும். அணுகுண்டு வெடிப்பிற்கு இந்த உருளையானது வெற்றிடத்துக்குள்ளே ஊடுருவி செய்யப்படுகிறது. அப்போ ஊடுருவி பகுதி, அதாவது இவ்விரு பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்து மீமாறு நிலை நிறை, அதாவது சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அடைந்தவுடன் அணுகுண்டு வெடிப்பு நிகழ்கிறது. ஸோ இந்த படத்தில் தான் மேலே நாம் அதை சொல்லியிருக்கிறோம். ஸோ அணுகுண்டு வெடிப்பின் நிகழ்வின் போது மிக அதிக அளவு ஆற்றலுடன் வெப்பமும் ஒளியும் கதிரியக்கம் வெளியாகின்றன. ஸோ மிக குறுகிய வினாடிகளுக்கு கட்டுக்கடக்காத அழுத்தமும் வெப்பமும் மிக அதிக அளவில் உயர்கிறது. இதனை உயிரினங்களுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய காம கதிர்வீச்சுக்கள் இத்துடன் வெளியாகிறது. 1945 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதியில் இவையான அணுகுண்டுகள் வீசப்பட்டன. ஸோ அடுத்தது அணுக்கரு இணைவு. ஸோ கனமான அணுக்கரு பிளவுற்று 2 சிறிய அணுக்களாக பிளவுறும் போது ஆற்றல் வெளியாகுது என்பதை பயின்றுள்ளீர்கள். அதை தான் நம்ம அணுக்கரு பிளவு அப்படின்னு சொன்னோம். ஸோ இதே போன்று இரு லேசான உட்கருக்கள் இணைத்து 2 ஒன்னோட ஒன்று சேர்ந்து கனமான உட்கருளை உருவாக்கும் போது ஆற்றல் வெளியாகுது. இதை நம்ம என்ன சொல்லணும்னா அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றோம். ஸோ அணுக்கரு இணைப்பு மிக லேசான இரு அணு உட்கருகள் இணைந்து கனமான அணுக்கருவினை உருவாக்கும் போது
உருவாக்கும் நிகழ்வுக்கு என்ன சொல்றோம்னா அணுக்கரு இணைவு. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஹைட்ரஜனோட ஐசோடோப் 2 ஐசோடோப் ஒன்னோட ஒன்று சேரும்போது ஹீலியம் உருவாகுது, பிளஸ் அது கூட ஆற்றல் உருவாகுது. இந்த ஹைட்ரஜனோட ஐசோடோப் என்பது ஹைட்ரஜனோட ஐசோடோப் டியூட்டீரியத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு அணுக்கரு இணைவின் போதும் வெளியாகும் சராசரி ஆற்றல் எவ்வளவு அப்படின்னா 3.814 × 10⁻12 ஜூல்ஸ். இதனை படம் குறிக்கிறது. ஸோ இதுதான் வந்து நமக்கு சூரியன்ல வந்து ரெகுலரா நடக்கிற ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அணுக்கரு இணைவு. ஸோ அணுக்கரு இணைவுல பார்த்தோம் அப்படின்னா டியூட்டீரியமுக்கும் ஒரு டியூட்டீரியமும் இன்னொரு டியூட்டீரியமும் ஐசோடோப் ஒன்னோட சேரும்போது நமக்கு ஹீலியம் கிடைக்குது, பிளஸ் நியூட்ரான் பிளஸ் வந்து நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். அணுக்கரு பிளப்புக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது அணுக்கரு இணைவு. ஸோ அணுக்கரு வினையின் போது இணைவு மற்றும் பிளவு, அதாவது உருவாகும் சேய் உட்கருவின் நிறையானது 2 தாய் உட்கருக்களின் நிறைகளின் கூடுதலை விட குறைவாக இருக்கும். அதாவது 2நோட நிறை விட கம்மியா இருக்கும். தாய் உட்கருவின் நிறைக்கும் சேய் உட்கருவின் நிறைக்கும் இடையே உள்ள நிறை வேறுபாடு நிறை வலு என அழைக்கப்படுகிறது. நிறை வலு அப்படின்னா தாய் உட்கருவுக்கும் சேய் உட்கருக்கும் இடையே உள்ள நிறை வேறுபாட்டை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நிறை வலு அப்படின்னு சொல்றோம். இந்த நிறை வேறுபாடானது ஆற்றலாக, அதாவது நிறை ஆற்றல் சமன்பாடு, அதாவது மாற்றமடையுது, ஆற்றலா மாற்றமடையுது. இந்த வேறுபாடு தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஹீட்டா வெளியில வருது. இக்கருத்தினை 1905 நிறையாற்றல் சமன்பாடு மூலமாக ஐன்ஸ்டீன் மொழிந்தார். அதாவது நிறை ஆற்றலாகவும் ஆற்றல் நிறையாகவும் மாறும் என்பதை நிறையாற்றல் சமன்பாடு வலியுறுத்துகிறது. இந்த நிறையாற்றலுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா E = mc² அப்படின்னு சொன்னாரு. இதில் ஈங்கிறது எனர்ஜி, சிங்கிறது ஒளியினோட திசை வேகம், அப்புறம் எம்ங்கிறது மாஸ், எவ்வளவு வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் எம். ஸோ இதில் வெற்றிடத்தில் இதன் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி இன்வர்ஸ். உங்களுக்கு தெரியுமா, 2வது உலக போரின் போது ஹீரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்னன்னா லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உள்ளகமாக கொண்ட துப்பாக்கி ஒத்த அணுகுண்டாகும். அதை தொடர்ந்து நாகாசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு ஃபேட் மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுட்டோனியத்தை கதிரியக்க தனிமமாக கொண்டது. ஸோ லிட்டில் பாய், ஃபேட் மேன். ஸோ அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனை. அணுக்கரு இணைவு அப்படின்னா அதில் என்ன நிபந்தனை, அதில் என்ன இருந்தா அணுக்கரு இணைவு நடக்கும் அப்படின்னா, பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு ஹைட்ரஜன் உள்ளது. சாதாரண வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் அணுக்கரு இணைவு நடைபெற்றால் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வெடிப்பு நிகழ்ந்திருக்க கூடும் அல்லவா? ஆனால் அதுபோன்று நிகழவில்லையே, ஏன் என்பதை உங்களால் விளக்க முடியுமா? அணுக்கரு இணைவால் கீழ்கண்ட நிபந்தனைகள் உட்பட்டே நிகழப்படும் என்பதே இதற்கான விடையாகும். ஸோ வந்து வளிமண்டலத்தில் சுற்றி வந்து ஹைட்ரஜன் வந்து குறைஞ்ச அளவில் தான் இருக்குது. சாதாரண குறைஞ்ச வெப்பம் அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அணுக்கரு இணைவு வந்து நடைபெற்றால் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வெடிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் அவ்வாறு நிகழவில்லை. ஏன் அப்படின்னா அதுக்குண்டான பதில் தான் நம்ம இப்போ கீழே பார்க்க போகிறோம். ஸோ 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற மிக உயர்ந்த வெப்பநிலையிலும் உயர் அழுத்தத்திலும் மட்டுமே இந்த அணுக்கரு இணைவு நடைபெறும். அதாவது இந்நிலையில் ஹைட்ரஜன் அணுவின் உட்கருக்கள் ஒன்றோடு ஒன்று அருகருகே சென்று அணுக்கரு இணைவு நடைபெறும். இதனால் அதையே வெப்ப அணுக்கரு இணைவு என்று அழைக்கிறோம். அதாவது 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின்ங்கிற உயர்ந்த வெப்பநிலையிலும் உயர அழுத்தத்தில் மட்டும்தான் இந்த 2 ஹைட்ரஜனோட ஐசோடோப்பும் ஒன்னோட ஒன்று கிட்ட போய் நமக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து நமக்கு அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது நடக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த அணுக்கரு இணைவு மட்டும் அதிக வெப்பநிலையில அழுத்தத்திலையும் நடக்குது அப்படின்னா 2 லேசான அணுக்கருவில் உட்கருக்களும் இணைவுதான் அணுக்கரு இணைவுன்னு சொன்னோம். இதில் உள்ள 2 அணுக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். ஏன் அப்படின்னா 2 வந்து ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஈஸியாக அட்ராக்டாகி பாண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இங்கே ரெண்டுமே ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரியான நிலைமின்னியல் கவர்ச்சி விசை கொண்டிருக்கிறதுனால நேர்மின் சுமை இருக்கிறதுனால அப்போ ஒன்னோட ஒன்று கிட்ட வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா ஸோ மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது ஒன்னோட ஒன்று சேராது. அதனால தான் ஹை டெம்பரேச்சர்ல, அதாவது உயர் வெப்பநிலையில் அதாவது 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் மட்டுமே டெம்பரேச்சர் இருக்கும்போது தான் அவை வந்து அணுக்கருவின் இயக்க ஆற்றலானது இந்த விலக்கு விசையானது தவிர்க்கப்பட்டு அப்போ ஒன்னோடு ஒன்று சேர்ந்து நமக்கு அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது நடக்குது. அதாவது
அதிக வெப்பநிலையிலும் அதிக அழுத்தத்திலும் மட்டுமே அப்போ அதிக நேர்மின் சுமை கொண்டிருக்கிற இந்த அணுக்கருக்களானது ஒன்னோடு ஒன்று சேர்ந்து நமக்கு ப்ராடக்டா அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ விண்மீன் ஆற்றல். சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன. இந்த ஆற்றலானது விண்மீன்கள் ஆற்றல் எனப்படும். அதிக அளவு ஆற்றலானது எங்கிருந்து வெளியாகிறது? அனைத்து விண்மீன்களும் அதிக அளவில் ஹைட்ரஜனை தன்னகத்தை கொண்டுள்ளன. விண்மீன்களின் புறப்பரப்பு வெப்பநிலை மிக அதிகம். இந்த வெப்பநிலை ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவிற்கு போதுமானதாக இருக்கும். மேலும் சூரியன் மற்றும் விண்மீன்களில் உள்ள அடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இது விண்மீன் ஆற்றல் எனப்படும். இந்த அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு இணைவு என அழைக்கலாம். இதுவே சூரியன் மற்றும் விண்மீன்களின் ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலுக்கான மூலமாக இருக்கிறது. ஸோ விண்மீன் ஆற்றல் அப்படின்னா சூரியனை போலவே விண்மீன்களையும் அதிக அளவு என்ன ஆகுது அப்படின்னா ஒளி ஆற்றல் நமக்கு வெளியே வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அதுலேருந்து வெளிவர ஆற்றல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விண்மீன் ஆற்றல்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி வருது அப்படின்னா விண்மீன்லையும் என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்து அதே மாதிரி ஒன்னோட ஒன்று சேரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு ஒன்று நடக்குது. அப்போ அதனால அதுலேருந்து வர எனர்ஜி தான் நம்ம வந்து லைட்டாக நமக்கு வெளியில் வருது. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது விண்மீன் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். விண்மீன் ஆற்றல்னு சொல்லலாம், அல்லது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லலாம், அல்லது வெப்ப அணுக்கரு வினை அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து என்ன ஆகுதுன்னா சூரியன்லையும் விண்மீன்கள்லையும் ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ஒன்னோடு ஒன்று ஹை வெப்பநிலையிலும் அழுத்தத்திலையும் ஒன்னோடு ஒன்று சேர்றதுனால கிடைக்கிற ஹீட் எனர்ஜி தான் நமக்கு லைட்டாக வெளியில் நமக்கு வருது. ஸோ அடுத்தது என்னன்னா ஹைட்ரஜன் குண்டு. ஸோ அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் ஹைட்ரஜன் குண்டு செயல்படுகிறது. ஸோ அதற்கு தேவையான உயர் வெப்பநிலையையும் அழுத்தத்தையும் உருவாக்க அணு குண்டு ஒன்று வெடிக்க செய்யப்படுகிறது. அதன் பிறகு ஹைட்ரஜனில் அணுக்கரு இணைவானது நடைபெற்று கட்டுக்கடங்காத அளவு அதிக ஆற்றல் வெளியாகிறது. ஸோ ஹைட்ரஜன் குண்டின் மூலம் அணுக்கரு இணைவு உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலம் அணுக்கரு பிளவு உருவாகும் ஆற்றலை விட அதிகம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் பாம். ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுவும் வந்து அணுக்கரு இணைவு தத்துவத்தில் தான் செயல்படுது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உயர் வெப்பநிலையும் அழுத்தத்திலையும் வந்து வச்சு அணுகுண்டு ஒன்று வெடிக்க செஞ்சோம் அப்படின்னா அப்போ ஹைட்ரஜன்லாம் அணுக்கரு இணைவு நடைபெறும். அப்போ கட்டுக்கடங்காத அதிக அளவு ஆற்றல் வெளியாகும். ஸோ அப்போ இது ஹைட்ரஜன் குண்டு மூலம் உருவாகும் ஆற்றல் வந்து எதாவதுன்னா அணுகுண்டின் உருவாகும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு இது ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஸோ அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு. அணுக்கரு பிளவு அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு இணைவு அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ கனமான இரு தாதுக்கள் பிளவுற்று லேசான அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு பிளப்பு. அணுக்கரு பிளவு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, யுரேனியம் இருக்குது அப்படின்னா அது பிரிஞ்சு பேரியமும் கிரிப்டானும் கிடைச்சி ப்ளஸ் 2 அல்லது 3 நியூட்ரான்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா இது அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், 2 லேசான அணுக்கருக்கள் ஹைட்ரஜனோட ஐசோடோப் 2 ஒன்னோட ஒன்று சேர்ந்து என்ற அணுக்கருக்கள் அருகருகே இணைந்து கனமான அணுக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது அணுக்கரு பிளப்பு அப்படிங்கிறது அரை வெப்பநிலையில இந்நிகழ்வு நிகழக்கூடும். ஆர்டினரி டெம்பரேச்சர்ல இது நடக்கும். அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது சூரியன்லையும் வந்து எங்க ஸ்டார் லைட்லையும் நட்சத்திரத்திலையும் நடக்கிறது. இது அணுக்கரு இணைவில் உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்துல தான் இது நடக்கும். ஸோ அப்போ அணுக்கரு பிளப்புங்கிறது ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும். பட் அணுக்கரு இணைவுல ஆல்பா கதிர்கள் பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோக்கள் ஒன்று வெளியாகுது. ஸோ அணுக்கரு பிளவு காமா கதிர்கள் வெளியிடுவதால் இவை மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. எது அணுக்கரு பிளப்பு. ஸோ அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது வெப்பமும் ஒளியும் உமிழப்படுகின்றன. ஸோ அவ்வளோதான் இதில் நடக்கும். ஸோ கதிரியக்கத்தினோட பயன்கள். கதிரியக்கத்தின் மூலமாக பல்வேறு கதிரியக்க ஐசோடோப்புகளை பெற இயலும். ஸோ மருத்துவம், வேளாண்மை, தொழிற்சாலை மற்றும் தொல்லியல் ஆய்வு போன்ற பல்வேறு துறைகளில் கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி நம்ம நிறைய வந்து அப்ளிகேஷன்களை பண்ண முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா வேளாண்மை. ஸோ அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் அதாவது P32 அப்படிங்கிற வச்சு பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற நுண்ணுயிர்களால் வேளாண் உற்பத்தி பொருட்களை கெட்டு போகாமல் நுண்ணுயிர்களை அழித்து வேளாண் உற்பத்தி பொருட்கள் பாதுகாக்கவும் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. அதுக்கடுத்து சேமித்து வைக்கப்படும் சில தானிய வகைகளை கதிரியக்கத்திற்கு உட்படுத்தி அவை நீண்ட நாட்களுக்கு அதே புதுசா இருக்கிற மாதிரியே தன்மையோடு பயன்படுத்திட இயலும். சிறிதளவு கதிர்வீச்சின் மூலம் வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அழுகி போகாமல் இருக்கவும் செய்ய முடியும்.
பருப்பு வகை தானியங்களை சேமிப்பு காலத்தில் முளைக்க விடாமல் பாதுகாக்கவும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஐசோடோப்பை பயன்படுத்தி அக்ரிகல்ச்சர்ல இவ்வளவு அப்ளிகேஷனை பண்றோம். ஸோ அதுக்கு அடுத்தது மருத்துவத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கதிரியக்க ஐசோடோப்புகள் மருத்துவ தொகையில் 2 வகையில பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ ஒன்று என்னன்னா நோயை கண்டறியறதுக்கும், ஸோ மருத்துவத்துறையில் ஒன்று வந்து நோயை கண்டறியறதுக்கும், இன்னொன்று வந்து கதிரியக்க சிகிச்சைக்கும் 2 மெத்தடில் பயன்படுத்துகிறோம். ஸோ எப்படின்னா ரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடுகளை அறியவும், அப்போ எலும்புகளில் வளர்சிதை மாற்றத்துக்கு குறைபாட்டினை அறியவும், மூளையில் உள்ள கட்டிகளை அறியவும் கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற சில கதிரியக்க ஐசோடோப்புகளை வந்து என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா நோய் என்னென்ன நோயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா கதிரியக்க சோடியம் 24, அதாவது Na24 இதயத்தை சீராக செயல்பட உதவுகிறது. கதிரியக்க அயோடின் 131 முன்கழுத்து கலலை குணப்படுத்த உதவுகிறது. அதுக்கடுத்து இரும்பின் ஐசோடோப் என்னன்னா இரும்பு 59 அப்படிங்கிறது ரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் உதவுகிறது. ஸோ அனீமியா. ஸோ கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் 32ங்கிறது தோல் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி கதிரியக்க மெட்டீரியல் வந்து கோபால்ட் 60 அப்படிங்கிறது என்னதுன்னா தங்கத்தின் ஐசோடோப்பான தங்கம் வந்து 198 Au198 தோல் புற்றுநோயை பயன்படுத்தவும் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. அதுக்கடுத்தது என்னன்னா அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களில் காணப்படும் நுண்ணுயிரிகளை கதிரியக்கத்தின் மூலம் நீக்கி தூய்மை செய்யப்படுகிறது. அதாவது அதுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற அந்த சர்ஜிக்கல் கத்தியில் இருக்கிற கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஹீட் பண்ணலாம் அல்லது வந்து சானிடைசர் மாதிரி போட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேடியேஷனை யூஸ் பண்ணி அந்த கிருமிகளை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ வந்து நீக்கிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தொழிற்சாலைகளில் அந்த கதிரியக்கத்தினோட பயன்கள் என்ன அப்படின்னா தொழிற்சாலைகளை வந்து தயாரிப்பின் போது ஏற்படும் உற்பத்தி குறைபாடுகளை விரிசல்கள் மற்றும் கசிவுகளை கண்டறிய கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுத்தப்படுது. ஸோ பல்வேறு தொழிற்சாலைகளில் வாயுக்கள், திரவங்கள் மற்றும் திண்மங்களின் அளவை கண்டறிய கதிரியக்கங்கள் மூலம் பயன்படுத்தப்படுது. வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருள்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிபோர்னியம் 252 என்பது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ செக் போஸ்ட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ எடுத்துட்டு போற வண்டியில வந்து நம்ம வந்து இன்கேஸ் ஏதாவது வெடிபொருள்கள்லாம் இருக்குதா, எடுத்து செல்லப்படும் சுமைகள் வெடிபொருள்கள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அல்லது பெரிய பெரிய மால் அல்லது வந்து கோயில் அல்லது பெரிய இடத்துல பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கும்போது யாராவது பாம்பு கொண்டு வந்து விட்டாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்டல் டிடெக்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த பாம்பு ஸ்குவாடு டீம் வந்து கண்டுபிடிக்கிற அந்த டிடெக்டரில் வந்து இந்த கலிபோர்னியம் 252 பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக அமெர்சியம் 241 அப்படிங்கிற ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்தது தொல்லியல் ஆய்வு. ஸோ தொல்லியல் துறை அப்படிங்கிறது பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நுட்பத்தை பயன்படுத்தி பூமியின் வயது, படிம பொருள்களின் பழமையான ஓவியங்கள் மற்றும் நினைவிடங்கள் ஆகியவற்றின் வயதினை அறிய பயன்படுகிறது. அதாவது கார்பன் வயது கணிப்பு மூலம் பொருள்களில் பொதிந்துள்ள கதிரியக்க கார்பனின் அளவை கொண்டு அவற்றினோட வயதை கணிக்கலாம். ஸோ இப்போ அகலாய்வு அப்படின்னு சொல்லுவோம். தொல்லியல் துறையில் என்ன சொல்றோம் அப்படின்னா ஏதாவது பொருட்கள் கிடைச்சது, சிலைகள் கிடைச்சது அப்படின்னா ஸோ நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா தொல்லியல் துறை கணிச்சு அதனோட கார்பனோட படிமங்களை வச்சு இது வந்து எவ்வளவு வருஷத்துல வந்து முந்தைய வருஷத்துல இருந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது. அதுக்கடுத்து பாதுகாப்பு வழிமுறைகள். ஸோ பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்னா அன்றாடம் நீங்கள் சூரியனிலிருந்து சில இயற்கை கதிரியக்கங்களை பெற்றுள்ளீர்கள். மேலும் மண் மற்றும் பாறைகள், வீட்டு உபயோக பொருள்களான தொலைக்காட்சி, நுண்ணலை சூடேற்றி, மைக்ரோ ஓவன், அலைபேசி மற்றும் மருத்துவத்துறையில் பயன்படும் எக்ஸ் கதிர்கள் ஆகியவற்றிலிருந்து கதிரியக்கங்கள் வெளியாகின்றன. இவை மிக குறைந்த செறிவை பெற்றுள்ளதால் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவது இல்லை. ஸோ அணுக்கரு சோதனையை வளிமண்டலத்திலும் பூமிக்கடியிலும் நிகழ்த்துவதால் வெளியாகும் கதிர்வீச்சுகளும் அணுக்கரு உலையிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகளுமே மனிதனை உருவாக்கிய 2வது கதிரியக்கம் மூலமாக கருதப்படுகிறது. ஸோ கவனக்குறைவாகவும் முறையின்றியும் கதிரியக்க பொருட்களை கையாள்வதிலும் மனிதர்களுக்கு தீங்கினை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சுகள் வெளியாகின்றன. மேலும் நீண்டகால கதிரியக்கங்களுக்கு மிக அருகில் பணி செய்யும் ஒருவரின் உடல்நலம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதுடன் மரபியல் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடும். ஸோ அனுமதிக்கப்பட்ட அளவு எவ்வளவு கதிரியக்கம் அப்படின்னா மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும்போது பாதிப்பை ஏற்படுத்தாத கதிர்வீச்சின் பெரும் அளவையே பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் ICRP பரிந்துரை செய்துள்ளது. ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்பின் பாதுகாப்பான அளவு எவ்வளவு அப்படின்னா 20 மில்லி
சிவர்ட் ஆகும். இதனை ரான்சன் அளவில் குறிப்பிடும் போது கதிர்வீச்சு ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ரான்சன் என அளவில் இருக்க வேண்டும். கதிர்வீச்சினோட பாதிப்பு 106 என்றிருந்தால் மிகவும் அபாயகரமான பாதிப்பான இரத்த புற்றுநோய், இரத்த சிவப்பணுக்களின் அழிவு ஏற்படுத்தும். ஸோ கதிர்வீச்சு பாதிப்பு 600 ரான்சன் என்ற அளவில் இருக்குமேயானால் இறப்பை உண்டாக்கும். ஸோ தடுப்பு முறைகள் என்ன அப்படின்னா, கதிர்வீச்சினோட தடுப்பு முறைகள் என்ன அப்படின்னா, கதிரியக்க பொருள்களை தடிமனான காரிய சுவர்களால் ஆன கொள்கலன்களில் வைக்க வேண்டும். ஸோ காரியம் அப்படின்னா லெட்டு. ஸோ அபாயகரமான கதிரியக்கங்களில் பணிபுரிவோர் காரிய கையுறைகளையும் காரியத்தாலான மேலாடையும் கட்டாயமாக அணிய வேண்டும். ஸோ இப்போ நம்ம ஜெர்கின் போட்டுக்கிற மாதிரி என்ன ஆகணும்னா, ஜெர்கின் கிளவுஸ் போட்டுக்கிற மாதிரி காரியத்தினான லெட்டாலான கை உரை கிளவுஸும் மேலே ஜெர்கின் மாதிரி நமக்கு வந்து அதை பாதிக்கப்படாத மாதிரி இருக்கிற கோட்டும் போட்டுக்கணும். அதுக்கடுத்து கதிரியக்க பொருள்களை கையாளும் பொழுது உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்றத கண்டிப்பாக அந்த நேரத்தில் தவிர்த்திடணும். கதிரியக்க பொருள்களை இடுக்கிகள் அல்லது தொலைக்காட்டுப்பாட்டு கருவி ரிமோட் ஆகியவற்றின் பயன்படுத்தி மட்டுமே கையாள வேண்டும். நேரடியாக தொட்டு பயன்படுத்தக்கூடாது. அதாவது கதிரியக்க பொருட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுக்கி வச்சு நம்ம வந்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா ரிமோட் மூலியமா அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிறுத்தி தான் யூஸ் பண்ணுமே தவிர நேரடியாக வந்து தொட்டு பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்து டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்கத்தினை பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளும் கதிரியக்க அளவினை அவ்வப்போது அறிந்து கொள்ளலாம். ஸோ அப்போ கதிரியக்கத்தை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மீட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டோசிமீட்டர் அப்படிங்கிறத மூலமா நம்ம கதிரியக்கத்தை வந்து எவ்வளோ பயன்படுத்துவோர் எவ்வளோ இருந்து கதிரியக்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அணுக்கரு உலை, ஸோ நியூக்ளியர் ரியாக்டர். அணுக்கரு உலை என்பது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யும் இடமாகும். 1942 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது. முதல்ல எங்க கட்டினாங்கன்னா 1942 அமெரிக்காவில் சிகாகோவில் தான் பண்ணாங்க. ஸோ அணுக்கரு உலைகளோட எத்தனை வகை அதில் இருக்கு அப்படின்னா, உற்பத்தி உலை, வேக உற்பத்தி உலை, அழுத்த நீர் உலை, அழுத்த நீர்ம உலை, கொதிநீர் உலை, குளிரூட்டப்பட்ட நீர்ம உலை, குளிரூட்டப்பட்ட வாயு உலை, அணுக்கரு உலை, இணைப்பு உலை மற்றும் வெப்ப அணுக்கரு உலை ஆகியவை உலக அளவில் பயன்பாட்டில் உள்ள சில அணுக்கரு உலைகளாகும். அணுக்கரு உலையின் பகுதிகள், கூறுகள், முதன்மை பாகங்கள் என்ன அப்படின்னா, அணுக்கரு உலையில் இன்றியமையாத பாகங்கள் எரிபொருள், தனிப்பான்கள், கட்டுப்படுத்தப்படும் கழிவுகள், அதுக்கடுத்து குளிர்விப்பான் மற்றும் தடுப்புச்சுவர். ஸோ எரிபொருள் அப்படின்னா பிளப்புக்கு உட்படும் பொருளே எரிபொருளாகும். ஸோ அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் எரிபொருள் என்ன அப்படின்னா, யுரேனியம்ங்கிற ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் தான் எரிபொருள். தனிப்பான்கள் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, உயர் ஆற்றலை கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கிராஃபைட் மற்றும் கனநீர் ஆகியவை பொதுவாக பயன்படுத்தப்படும் தனிப்பான்கள். ஸோ தனிப்பான்கள் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, அதிக டெம்பரேச்சர் வரும்போது ஸோ அது அணுக்கரு வினை நிகழும் போது அதிகப்படியான ஹீட் வெளியாகும் போது ஸோ இதை வச்சு என்ன பண்றோம்னா, அந்த ஹீட்டை ரிடியூஸ் பண்றோம். அதை தான் என்ன பண்றோம் அப்படின்னா தனிப்பான்கள் அப்படின்னு சொல்றோம். என்னவா யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க தனிப்பான கிராஃபைட்டையும் கனநீரும் வந்து யூஸ் பண்றோம். ஸோ கட்டுப்படுத்தும் கழிவு, தொடர்வினையை நிலையை நிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தப்படுவதற்காக பயன்படுத்துவது கட்டுப்படுத்தும் களியே ஆகும். ஸோ போரான் மற்றும் கேட்மியம் ஆகியவை, அதாவது கட்டுப்படுத்தும் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, நியூட்ரல் ரியாக்டர்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் பிளப்பு நடந்துச்சு அப்படின்னா 3 நியூட்ரான் வெளிவரும் சொன்னோம். 3 நியூட்ரானும் வந்து அடுத்தடுத்தது கூட யுரேனியம் அணுக்கரு மெட்டீரியல் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து வேகமாக நடக்கும். அப்போ அது என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபிஷன் நடந்தோடனே வெளிவர 3 நியூட்ரான்ல 2 நியூட்ரானை கேப்சர் பண்ணி பிடிச்சி வச்சிடணும். அதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா கட்டுப்படுத்தும் களி அப்படின்னு அப்படின்னு சொல்றோம். அதாவது தொடர்வினையை நிகழ்த்தும் நியூட்ரான்களோட எண்ணிக்கையை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அப்போ இது வந்து பிடிச்சி வச்சுக்கோ. இந்த போரான் கேட்மியம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி வச்சுக்கோ. அப்போ ஒரு நியூட்ரான் மட்டுமே அடுத்த யுரேனியத்து கூட ரியாக்ட் ஆகும். அப்போ ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா போகும். இதுதான் என்ன சொல்றோம், கட்டுப்படுத்தும் களி. ஸோ பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுத்தப்படுகிறது. இவை நியூட்ரான்களை உட்கவரும் திறன் பெற்றவை, அதாவது நியூட்ரானை பிடிச்சி வச்சுக்கும். அதுக்கடுத்து குளிர்விப்பான், அணுக்கரு உலையில் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்கு குளிர்விப்பான்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் உருவாகும் நீராவியை கொண்டு விசையாழியை இயக்கி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீர், காற்று மற்றும் ஹீலியம் ஆகியவை சில குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து தடுப்புச்சுவர், அபாயகரமான கதிர்வீச்சை சுற்றுப்புற சூழலில் பரவாமல் தடுப்பதற்கு பாதுகாப்பாக தடிமனான காரியத்தாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது. ஸோ இது அணுக்கரு உலை. இதுதான் என்ன சொல்றோம்னா அணுக்கரு உலைன்னு சொல்றோம். இந்த அணுக்கரு உலையில என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ இதுல அணுக்கரு
உலோகம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளாரே என்ன இருக்குன்னா கட்டுப்படுத்தும் களி இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு ஒன்னோட ஒன்று மெர்ஜாகிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும். இதில் அணுக்கரு பிளவு நடக்கும்போது நிறைய ஹீட் எனர்ஜி வெளியாகும். ஸோ இந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா இந்த குளிர்விப்பான் அப்படிங்கிறத நாம் இந்த மாதிரி சர்க்குலேஷனில் விடணும். மேலே இருந்து இப்படி சர்க்குலேட் ஆகி இது வழியே இப்படி போகும்போது என்ன ஆகுன்னா இந்த ஹீட் எப்படியே எடுத்துட்டு இங்கே போய் ஸோ இந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா அப்போ ஹீட் வந்து கரைஞ்சிரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுனா இந்த ஹீட் இங்கே வரும்போது என்ன ஆகுனா இந்த வாட்டரில் இருக்கிற வாட்டர் வந்து அதிக வெப்பத்தில் என்ன ஆகுனா இந்த நீர் ஆவியாக மாறும். ஸோ இந்த நீர் ஆவியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த டைனமோ வழியாக இருக்கிற டர்பினில் பாஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டைனமோ டர்பின் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போ நீராவி வந்து வேகமாக அடிக்கும்போது அந்த டைனமோ வந்து டர்பின் வந்து சுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த அணுக்கரு உலையில இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ அணுக்கரு உலையினோட பயன்கள் என்ன அப்படின்னா அணுக்கரு உலையானது அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. பலவிதமான பயன்பாடுகளை உடைய கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க பயன்படுத்துகிறது. ஸோ அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்வதற்காக சில அணுக்கரு உலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ பிளவுக்கு உட்படாத பொருள்களை பிளவுக்கு உட்படும் பொருள்களாக மாற்றுவதற்கு உற்பத்தி உலைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அணுக்கரு பிளவுக்கு உட்படாத சில பொருள்கள் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறோம்னா உட்படும் பொருள்களாக மாற்றுவதற்கு உற்பத்தி உலைகள் வச்சு பயன்படுத்துகிறாங்க. இந்திய அணுமின் நிலையங்கள் இந்தியாவில் அணுமின் நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் AEC அப்படிங்கிறது மும்பையில் அமைக்கப்பட்டது. இதன் தலைவராக டாக்டர் ஹாமி ஜஹாங்கீர் பாபா முதலில் பொறுப்பு வகித்துள்ளார். அணுசக்தி துறையில் நடைபெறும் அனைத்து ஆய்வுகளும் இந்த நிறுவனத்தின் மூலமே நடைபெறுது. இதை தற்போது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதாவது பாபா அணு ஆராய்ச்சி மையம் அப்படின்னு அழைக்கிறோம். இது இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது வளமாக உள்ளது. தாராபூர் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு அணுமின் நிலையமும் தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையங்களும் மொத்தம் 7 அணுமின் நிலையங்களும் உள்ளன. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் ஆகிய 2 இடத்துல அணுமின் நிலையங்கள் இருக்கு. ஸோ ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்சரா அப்படிங்கிறது தான் முதல்ல இந்தியாவிலேயோ அல்லது ஆசியாவிலேயோ இந்தியா மற்றும் ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையாகும். இந்தியாவில் எத்தனை அணுக்கரு உலை இருக்குன்னா 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. மற்ற சில செயல்படும் அணுக்கரு உலைகள் என்ன அப்படின்னா சைரஸ், துருவா, பூர்ணிமா அப்படிங்கிறதுலாம் மற்ற செயல்படும் அணுக்கரு உலைகளா இருக்கு. சோ நினைவில் கொள்க, புறத்தூண்டுதலின்றி தன்னிச்சையாக நடைபெறும் கதிரியக்க உமிழ்வு இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னா 3.7 × 10⁻10 அப்படிங்கிறது இது ஒரு கியூரி ஆகும். ஒரு கியூரிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 3.7 × 10⁻10 ஒரு வினாடியில் நிகழும் சிதைவு. அதே மாதிரி ரூதர்ஃபோர்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ருதர்ஃபோர்டு யூனிட் என்ன சொல்றதுன்னா கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு வந்து 10⁻6 எனில் அது ஒரு ரூதர்ஃபோர்டு என வரையறுக்கப்படுகிறது. அப்போ 1 ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது 10⁻6 ஒரு வினாடியில் நிகழும் சிதைவு. ஸோ கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு ஒரு பெக்குரல், அதாவது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்குரல் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.